வணக்கம். தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை 2024 வினாத்தாள் 1 23வது வினாவுக்கு விடை காணும் விளக்கங்கள். சரத் தனது வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிளில் சீரான கதியில் புகையிரத நிலையத்துக்கு செல்கின்றார். இந்த கருத்து என்ன? அவர் மோட்டார் பைக்கிலே ஒரே வேகத்துல போறார் என்பதுதான் கருத்து. பயணத்தை ஆரம்பித்து 10 நிமிடங்கள் கழியும் போது அவர் சென்றுள்ள தூரத்தின் 2 மடங்கான தூரம் மேலும் செல்ல வேண்டி இருக்கின்றது. அவர் சென்றுள்ள தூரமும் அவர் மேலும் செல்ல வேண்டிய தூரமும் அவர் மேலும் எவ்வளவுக்கு நேரத்துக்கு சென்ற பின்னர் சமனாக இருக்கும். கேள்வி ஒரு சங்கடத்துக்கு உரியதல்ல. கேள்வியை வாசித்து விளங்கிக் கொள்வதுதான் இங்கே முக்கியமானதாகும். இப்ப சரத் என்பவர் ஒரு மோட்டார் சைக்கிள்ல தனது வீட்டில இருந்து புகையிரத நிலையம் போய்கொண்டிருக்கிறார். இதுதான் தெரு என வைத்துக் கொள்வோம். இந்த தெருவை நான் இப்ப அவர் சென்ற தூரம் 1 மடங்கு தூரம் என்றால், இதே போல 2 மடங்கு தூரம் சென்ற பிறகுதான் அவர் புகையிரத நிலையத்தை அடையப் போகின்றார் என்பதை நாங்கள் கருத்தில் கொள்வோம். இப்ப இந்த இடத்தை நாங்கள் வீடு என கருதுவோமாக இருந்தால், இது சரத்துடைய வீடாக இருந்தால், இதில் இருந்து அவர் புறப்படுகின்றார் என்ற கருத்தின்படி வினாவுக்கு விடை காண முயற்சி செய்வோம். இப்ப பாருங்க, சரத் மாறாத வேகத்தில 10 நிமிடங்கள் பயணம் செய்து 3 1/4 தூரத்தை போய்விட்டார். ஏன்? அவர் சென்றதன் 2 மடங்கு தூரம் இன்னும் அவர் செல்ல இருக்கின்றது. அப்ப 3 1 போல 2 மடங்கு தான் 3 2 மடங்கு தூரம். அப்ப அவர் சென்ற தூரம் 3 1 மடங்கு, 1 பங்கு, 1 மடங்கு. அப்ப இப்ப என்ன கேட்கப்படுகின்றது? கழியும் போது அவர் சென்றுள்ள தூரத்தின் 2 மடங்கான தூரத்துக்கு மேலும் செல்ல வேண்டி இருக்கின்றது. சரி, அவர் இப்ப சென்றுள்ள தூரம் 3 1 பங்கு. அவர் இன்னும் செல்ல வேண்டிய தூரம் 2 மடங்கு தூரம் என்பது இங்கே அறிவுறுத்தப்படுகின்றது. அவர் சென்றுள்ள தூரமும் அவர் மேலும் செல்ல வேண்டிய தூரமும் அவர் மேலும் எவ்வளவு தூரத்துக்கு சென்ற பின்னர் சமமாக இருக்கும். அப்ப அவர் சென்றுள்ள தூரமும் இப்ப 10 மீட்டர் அவர் போயிட்டார். இன்னும் எவ்வளவு தூரம் அவர் போனால் அவர் இன்னும் செல்ல வேண்டிய இடத்திற்கே, அதாவது சமனான தூரத்தை அரைவாசியை அடைவார் என்பதுதான் கேள்வி. அதாவது சமனாக இருக்கும் என்றால் இது பாதி பாதியாக இருப்பது. இங்காலே அரைவாசி, இங்காலே அரைவாசியாக இருப்பது. இன்னும் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும்? அப்ப 3 மடங்குக்கு 10 நிமிடம் என்றால் இது 3 1 அரைவாசி என்கின்ற போது 5 நிமிடங்கள் என்ற விடை பொருத்தமானது. நன்று. அடுத்த வினாவில்